இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா ஹெவியா உக்ரைனை தாக்குதல் பண்ணிருக்காங்க. இதை பத்தின கேள்விகள் ட்ரம்ப் அவர்கள்ட்ட பலதும் கேட்டுட்டு இருக்காரு. அவரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்டே பேசியிருக்கிறாரு. இதுக்கான காரணம் பலதும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா மெயினான ரீசன் என்னன்னா ஒடசா பகுதி. ஏன்னா நேற்றுக்கு நடந்த தாக்குதல்ல பயங்கரமான தாக்குதல் இந்த ஒடசா பகுதியில் நடந்திருக்கு. அதுவும் பேக் டு பேக் ஹிட்ஸ் பெலிஸ்டிக் மிசைல் தொடர்ந்து 2 தடவை அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ட்ரோன் தாக்குதல் நடந்தது, பெலிஸ்டிக் மிசைல். அதுக்கப்புறம் டைம் விட்டு திரும்பியும் ஒடசா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா இந்த போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இப்போ அஃபீஷியலா வந்து பாத்தீங்கன்னா போர் நின்னதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் அமெரிக்கா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் அமெரிக்காவோட அசட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் டேமேஜ் ஆகி கிடைச்சிச்சுன்னா அப்புறம் அது கொஞ்சம் சிக்கல் தானே. ஆனா அந்த அளவுக்கான அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. பாதி பாதி அப்படிங்கிறாங்க. இது எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இதெல்லாம் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு பொருளை ரஷ்யா பூந்து விளையாடிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. அதாவது இதுல தாக்குதல் நடந்தால பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. மக்கள் வாழும் பகுதி, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருந்தாலுமே டூ ஃபாரினர்ஸ் இன்ஜூர்ட் அப்படிங்கிறது போல மென்ஷன் ஆயிருக்கிறதா இருக்கலையே மிக பெரும் ஹைலைட். யார் அந்த ஃபாரினர்ஸ்? அமெரிக்கன்ஸா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ இதுக்கப்புறம் இது போல இண்டிவிஜுவலா வந்து ஃபாரினர்ஸ் இவங்களாம் மெர்சனரிஸ் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரஷ்ய தரப்பு வந்து கிளைம் தான் இருக்கும், உக்ரைன் தரப்புல சொல்லவே மாட்டாங்க. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அது ஃபாரினர்ஸ் 2 பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு ஹைலைட் பண்றதுதான் இருக்கலையே மிக பெரும் சர்ச்சையை கிளப்பிட்டுக்கு. என்ன காரணங்கள்? ஏன்னா வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 அமெரிக்கர்கள் மேல தாக்குதல் நடந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வர ஆரம்பிக்க போய் தான் வேற வழி இல்லாம அமெரிக்காவும் வண்டிட்டு வந்து என்னன்னு போய் கேட்டு வரும் அப்படிங்கிற வரக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாச்சு. அது போல திரும்ப உருவாகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா இன்னைக்கும் திரும்பவும் உக்ரைனோட ஏர் ஸ்பேஸ்ல குறைஞ்சது 100 ட்ரோன்களாவது இருக்கலாம். காலையில 5 மணின்னு நினைக்கிறேன், அதிகாலை நம்ம இந்திய நேரப்படி. ஸோ இந்த டைம்ல 100 ட்ரோன்களுக்கு மேல உக்ரைனுக்குள்ள ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. பல இடங்கள்ல இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. நேத்திக்கே உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல அட்டாக் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கும் ட்ரோன்கள் உக்ரைனோட கேபிட்டலோட ஏர் ஸ்பேஸை மொய்ய ஆரம்பிச்சிருக்கு. செர்னிகிவ் பகுதி, பால்டோவா பகுதி இந்த ட்ரோனோட டைரக்ஷன்ஸை பார்க்கும்போது தெரியுது. ஸோ மிக பெரும் அளவில் தாக்குதல் இன்னைக்கும் ரஷ்ய தரப்பு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் நேத்திக்கு இந்த பால்டோவா பகுதியெல்லாம் குறி வச்சாங்க இல்லையா, இன்னும் டார்கெட் பண்றாங்க. நேத்திக்கு டார்கெட் பண்ணதுல கீவியும் அடிச்சிருக்காங்க, ஒடசாவையும் அடிச்சிருக்காங்க, பால்டோவையும் அடிச்சிருக்காங்க. ஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இந்த அட்டாக்ஸ் எல்லாம். ஸோ இதில் என்னன்னா இந்த பால்டோவா பகுதியில் ரெக்ரூட்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் சென்டர்ஸ் மேலே அடிச்சுக்கிறாங்க இந்த பால்டோவா பகுதியில். ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடில் லோட் ஆயிருக்கும். அது இம்பாக்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான். துல்லியமான தாக்குதல் தலைவரே நன்றி அப்படிங்கிறது போல சில நபர்கள் தரப்பு வந்து கோடான கோடி நன்றிகள் உக்ரைன்லேருந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த நபர்கள் மேலே தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற போல ஸ்டேட்மெண்ட்ஸ் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல 4 நபர்கள்கிட்ட இறந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2 நபர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புல இருந்து. இதுல 4 நபர்கள் சொன்னாங்க இல்லையா, இதுல 2 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா காயமடைஞ்சதா சொன்னாங்க. அதுல பிடிக்கக்கூடிய நபர்கள் 2 பேர், பிடிக்கப்பட்ட நபர்கள் 2 பேர் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. எது எப்படியோ இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்கெல்லாம் பேட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி மீடியாக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா டெலிபரேட்டா வேணுக்குன்னே இந்த ஆள் பிடிக்கிற வண்டி வேலையை கெடுக்கணும், அதாவது மொபைலைசேஷன் ப்ராசஸை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது போல பால்டோவா பகுதியில குறி வச்சு தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னு உக்ரைனோட ஸ்போக் பர்சன் இருப்பா இல்லையா, கிரவுண்ட் ஃபோர்ஸோட இந்த ட்ரைனிங் இது இருக்கும் இல்லையா, ஸோ அதோட ஸ்போக் பர்சன் விட்டாலே சாரானெட்ஸ் அவர்கள். ஸோ அவர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மீடியாக்களே அது வந்து பேசிட்டு இருக்காங்க. டெலிபரேட்டா வேணுக்குனே ரெக்ரூட்மெண்ட் சென்டரை ரஷ்ய தரப்பு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தொடர்கதையாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இது போல நடக்கல. எப்போ ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடக்க ஆரம்பிக்குதோ இப்போ அதுக்கு பழிவாங்கும் படலமா இது போல தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த நேத்திக்கு நடந்த அப்டேட்ஸ். ஸோ இப்போ வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த பால்டோவால 59 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்கலாம், 2 நபர்கள் இறந்திருக்கலான்னு மீடியாக்கள் தரப்பு வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படி கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் போக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு ஹெவியா இந்த ரெக்ரூட்மெண்ட் சென்டர்ல அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா களத்துல பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. ஆளுங்க பற்றாக்குறை ஆல்ரெடி இருக்கு உக்ரைனுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாதனால ஆளை பிடிச்சிட்டு இருக்காங்களா சொல்லிச்சு. இதுல அதையும் அடிக்கிறாங்க. 2வது இப்ப களத்துல இருந்து பண்ண பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யா திரும்பவும் மெலோவே அப்படின்ற ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ் பகுதியில் இருக்கு. ரஷ்ய தரப்புல அது வந்து கர்கோவ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ கர்கிவ் பகுதியில் இருக்கக்கூடிய மெலோவே பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் வந்து பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் ரஷ்ய வீரர்கள் தரப்புலேருந்து வருது. ஆனால் உக்ரைன் தரப்புலேருந்து இன்னும் உறுதிப்படுத்தலை. நம்ம சொன்னாதான் ஒத்துக்கும், புரியுதுங்களா? ஏன்னா இப்போ மேப் வீடியோ கேட்டதுனால அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த பயில வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான அப்டேட் இது.
நேத்திக்கு இந்த பகுதியை மெல்லோவே பகுதியை கர்கிவ் பகுதியில் பிடிச்சிருக்காங்க புதுசா. அஃபென்சிவ் ஆப்ரேஷன், பஃபர் ஆப்ரேஷன், சுமி, அதுக்கப்புறம் கர்கிவ் 2 பகுதியிலும் முன்னேறிட்டு இருக்காங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரான வாங் யீ அவர்கள். ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு மீட்டிங். யூரோப்பியன் யூனியனோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாரின் அஃபேர்ஸ் சீஃப் காஜா காலஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அவர்கள்கிட்ட பேசியிருந்தாங்க. அப்படி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் பெருமளவில் இருக்கு. நீங்க ரஷ்யாவுக்கு உதவுறீங்க, ஆயுதம் கொடுக்குறீங்க, லீத்தல் வெப்பன்ஸ் கொடுக்குறீங்க, அதாவது கொடுக்கறதுனால சாகுறாங்க. அது போல ஒரு ஆயுதம் கொடுக்கறதுனால ரஷ்யா அதை யூஸ் பண்றதுனால சாகுறாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. சொல்லுங்க 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 என்னது அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஜா காலஸ் அவர்கள் நேரில் போய் உட்காந்து வாங்கி அவர்களை பார்த்து பேசலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அவரு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி இது வரைக்கும் பேசவே இல்லை. மூஞ்சியில் அடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிக்கிறாரு. அதாவது சைனாவான நாங்க ஒருபோதும் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக தோல்வி அடையிறத நாங்க விரும்பவே இல்லை, நாங்க ஒத்துக்கவும் மாட்டோம். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம ரஷ்யா மட்டும் உக்ரைனுக்கு எதிராக தோத்துட்டாங்க அப்படின்னா உங்களோட அண்ணா இருக்கிறாருல பெரியண்ணர் அமெரிக்கா அங்குள் எங்க பக்கம் திரும்பிடுவார். மிக பெரும் ப்ரெஷர் டைரக்டா அமெரிக்க தரப்புலேருந்து எங்க மேல விழுக எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நாங்க ஒருபோதும் இந்த ப்ரெஷர் கேம்பெயினுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதுக்கு நாங்க தயாரா இல்லை. அதனால எக்காரணத்தை கொண்டு நாங்க ரஷ்யாவை தோக்க விட மாட்டோம், விரும்ப மாட்டோம். புரியுதா? நாங்களாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது போல வந்து பண்ண சீனா தரப்பு வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி எடுத்து பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் இப்படி நடந்ததில்லை. இது ஒரு நேரடியாக பேசுறது வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது. சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் பாருங்க. இங்க பாருமா, நீ சொல்ற மாதிரிலாம் இல்லை, நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஃபினான்சியலாக உதவி பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், மிலிட்ரியாக உதவி பண்ணுறோம், ஆயுதம் கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்குற ஆயுதத்தினால நிறைய பேர் இறக்குறாங்க, இப்பெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல. இதை நாங்கள் செஞ்சுருந்தோம்னு வச்சுக்க, இதை மட்டும் நாங்கள் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, சில நாள் கூட தாங்காதப்பா. உங்கள் மாதிரிலாம் இல்லை, நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னா சில நாள் கூட தாங்காது. புரியுதுங்களா? பிரச்சனையில எப்பவோ முடிச்சு பிரச்சனை தீர்த்து தட்டி விட்டு போயிருப்போம். அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ரகமா பதில் சொல்லி எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறார். ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, அமெரிக்கா டாரிஃப் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சீனாக்கு எதிராக பெருமளவில் போடுறாங்க. சீனாவோட ஈவி, அதாவது சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஈவி கார்களுக்கு உழ வச்சாலும் பரவாயில்ல, அதாவது எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, சீனாவுக்கு ஒரு கண்ணாவது பிடுங்கிடுவேன் அப்படிங்கிறது போல தான் ஈவி காருக்கு உழ வச்சார். ஈவிக்கு சப்சிடி வரலைன்னா எந்த நாட்டிலும் ஈவி காரை எவனும் வாங்க போறதில்ல. அந்த காசெல்லாம் காசு கொடுத்து அந்த காரெல்லாம் வாங்க முடியாது. முதல்ல அதை மெயின்டைனும் பண்ண முடியாது. பேட்டரி போயிடுச்சுன்னா மொத்தமும் வேஸ்ட்டு. அதை சார்ஜ் போட்டு வேற அது என்ன ஐடியாவில் எல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி அமெரிக்காவில் அது வேற கண்டிஷன், நம்ம ஊரில் இருக்கிற கண்டிஷன்ல அது வேற கண்டிஷன். ஏன்னா சார்ஜ் ஸ்டேஷன்ல எல்லா பக்கத்துலையும் வச்சிடலாம். வைக்கிறது மட்டும் மேட்ரு இல்லை, அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் சப்ளை ப்ராப்பராக இருக்கா, கரண்ட்லாம் கட் ஆகாமல் இருக்கா. ஏன்னா ஒரு ஆள் வந்து இங்கேருந்து, நான் இப்போ சொல்கிறேன், இங்கேருந்து வந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் கேரளா போகணும் அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு போகணும், ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு போகணும். டைமிங்லாம் கால்குலேட் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரி 100 பேர் கிளம்பி வந்தேன் அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து போகிறேன் அப்படின்னா, ஏன்னா டோல்கேட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாதா. 100 பேர்கிட்ட கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா 100 பேர் வண்டி நிற்கிற அளவுக்கு அங்கே கட்டினாங்கன்னா பூரா கட்டி தான் வச்சுக்கணும். ரோடு பூரா, பைபாஸ் ரோடு பூரா வண்டி செட்டு கட்டி தான் வச்சுக்கணும். திருப்பூர் டு, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த ஏரியா, தமிழ்நாட்டு கேரளா பைபாஸ் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு கார் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன கண்டிஷனில் என்ன மாதிரியான யோசனைகள்ல இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி இருக்கு. மேபி இதுக்கெல்லாம் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகும்போது வேற, இப்போத சூழ்நிலையில இல்லை அப்படிங்கிறத என்னோட ஒரு விஷயம். மற்றபடி எதுவும் இல்லை. இதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு, அட்வான்ஸ்டா இருக்கு. வண்டி போக போகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ல மாறி போகும்போதே சார்ஜ் ஆகிக்கும், அப்படி டெக்னாலஜிலாம் இருக்கு. பட் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்றது இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு கனவுல வாய்ப்பே இல்லை. ஆனா இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும். இப்போ சீனா வந்து பாத்தீங்கன்னா ஈவிக்கு உழ வைக்கிறாங்க, டேரிஃபுக்கு உழ வைக்கிறாங்க. ஏகப்பட்ட சிக்கல்கள் இப்ப அந்த கார்களுக்கு இருக்கு. இப்ப அது போல எக்கனாமிக்கலி சைனா வந்து கிரஷ் பண்றாங்க அப்படிங்கும்போது இப்ப சைனாக்கு ஒரே ஆப்ஷன் யாரா இருப்பா, யூரோப்பியன் யூனியன் தானே. ஸோ அதனால யூரோப்பியன் யூனியனோட டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கு. அவங்க எங்ககிட்ட வெயிட் இருக்கு, சொல்லுங்க அப்படிங்கிறத வந்து உட்காந்தானே, எந்திரிச்சு போமா, நீயும் வேண்டாம், உங்க அங்கிளும் வேண்டாம், எல்லாம் எந்திரிச்சு வெளியே போங்க அப்படிங்கிறது போல இவங்க பேசுறாங்கன்னா இதுக்கான காரணம் பிரிக்ஸோட யுனைட்டியா. இந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் மிக பெரும் அளவுல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் ஆனால் விரிசல்கள் உரசல்கள் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள இருக்கு. ஏகப்பட்ட காய்நகர்கள் நடந்துகிட்டும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுகாய் சு 57 ரக விமானம், S-500 ரக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்குலாம் வேண்டாம்
அப்படிங்கிற சொன்னதாகவும் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அஃபிஷியலா வரட்டும், என்ன ஏதுங்கிற டிசிஷன்லாம் வரட்டும். எந்த ஒரு முடிவா இருந்தாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜியோ பாலிட்டிக்கலி வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வரது எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. அதான் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீனா ஏன் வந்து அப்படி வாங்கி அவர்கள் அந்த அளவுக்கு பேசி எடுத்தெறிஞ்சு பேசி அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னா, சீனாவோட ஆக்டிவிட்டீஸ் இந்த தைவானை சுத்தி வரா இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டு. என்னன்னா 2025 ஜூன் மாசத்துல மட்டுமே மொத்தம் 496 சார்டிஸ் இது எல்லாமே கணக்கு வைக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு யார் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அதே போல இங்க நெத்தனியார்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல இப்ப இங்க சீனாவுக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ட்ரைனிங் கொடுக்கல, ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, ஒரே காலேஜ்ல படிச்சு ஒரே யூனிவர்சிட்டியா இருக்குமா இருக்கும். ஏன்னா இவங்க நம்பர் மொத்தம் 496 சார்டிஸ் மொத்தம் விமானங்கள், அதாவது ஏர்ஃபோர்ஸ் மட்டுமே வந்திருக்கிறாங்க. இதுல 348 கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறேன். நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? 348 தடவை அந்த மீடியன் லைன் இருக்கும் இல்லையா, இது தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன்னு ஒரு பார்டர் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. ஓசன் தைவான் ஸ்டேட் அந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. அதை 348 தடவை கிராஸ் பண்ணாங்க. நார்மலா பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா அதுல டிஜிட்டலி இந்த ரேடார் இந்த சிக்னல்லாம் பார்க்கும்போது வந்துட்டாங்க ரெக்க வந்துருச்சு மார்க் பண்ண ஒண்ணுன்னு அப்படிங்கிறத பண்ணிருப்பாங்களா என்னமோ தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விமானங்கள் ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான். இதே நீங்க வந்து நேவல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 210 தடவை PLAவோட இந்த பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆர்மி சைனாவோட ராணுவம் இருக்கிறாங்க இல்லையா, அதுல நேவி அதாவது போர்க்கப்பல்கள். ஸோ இவங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விமானப்படை, இது வந்து கப்பல் படை. இது மட்டுமே 210 தடவை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சுற்றி பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. தைவானை சுற்றி வந்து பாட்டு போயிருக்காங்க. அதான் ரெட் கலர்ல இருக்கு இல்லையா அது. இதெல்லாம் ஒரு பாயிண்டை நோட் பண்ணி ஆகணும். கேரியர் பேஸ்டு ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாங்கள் இன்க்ளூடே பண்ணல. கேரியர்லேருந்து வேற தனியாக வந்து விமானங்கள் எட்டு வந்து டாட்டா அப்படிங்கிற எட்டி பார்த்துட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து டூரிஸ்டா எட்டி பார்த்துட்டு போகணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா, வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இது போல சீனாக்கு அங்கே கண்ணு பெருமளவில் இருக்கிறதுனால ஒன்ஸ் இங்க ரஷ்யா தோத்துருச்சுன்னா அடுத்த ப்ரெஷர் முழுசும் சீனாக்கு தான் விழுகும் அப்படிங்கிறத சீனா உணர்ந்து, நீங்க என் கூட வர்த்தகம் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, எனக்கு எக்கனாமிக்லி நான் திவாலானாலும் சரி எதானாலும் சரி விடுறதா இல்லை, ரஷ்யா ஜெயிக்கணும், நானும் இந்த பகுதியில பார்க்க போறேன், ரஷ்யா அதே போல எனக்கு உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இப்ப சீனா தரப்பு இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதா என்ன எதுங்க தெரியல. ஸோ ரஷ்யாவுக்கு ஆதரவு அலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருகிக்கிட்டே இருக்கு, உறுதியாகிக்கிட்டே இருக்கு. நார்த் கொரியா, சைனா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ இந்த நாடுகளோட உறுதித்தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ட்ரம்ப் அவர்கள் ஏன் இஸ்ரேல் ஈரானை அடிச்சாங்க அப்படிங்கிறது போல. வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 நீங்க ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா ஈரான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் ரஷ்யாவுக்கு போற சப்ளைஸை கட் பண்ண முடியும். கட் பண்ணா மட்டும்தான் ரஷ்யாவை அண்டை கொடுக்க முடியும், சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளுக்குள்ள போக முடியும். சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளை த்ரெட்டன் பண்ணாதான் சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளும் ரஷ்யாக்கு எகென்ஸ்டா மாறும். அப்படி மாறினாதான் சீனாக்கும் அங்க இருந்து சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் வழியா அட்டாக் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ்னா ஈரான். ஸோ ஈரான் தான் இங்க இருக்கக்கூடிய சூட்சமம். ஸோ அதை ஈரானை பிடிக்கிறதுக்கு அவங்க அவ்வளவுதான் முடியல, அதோட முடிஞ்சு. அதனால கனவுலாம் மண்ணள்ளி போட்டாங்க ஈரான் தரப்புல இருந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்க தரப்புல இருந்து, ஏன்னா ஆயுதங்கள்லாம் பெருமளவில் போறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம், லைனை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் இது எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த பேர்ல பார்க்கலாம். அதுபோல சொன்னதுனால அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யூரோப்பியன் யூனியன் நாடுகளால முடியுமா அப்படிங்களோ எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப டென்மார்க் போயிருக்கிறாரு, டென்மார்க்ல போய் நின்று பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது மிலிட்ரி எய்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டென்மார்க் தரப்பு வந்து உதவ முடியும் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க, பேசிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. பட் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, அமெரிக்காவெல்லாம் யூரோப்னால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் அமெரிக்க தரப்புல இருந்து ஏதாச்சும் ஒரு முன்னேற்றங்கள் இல்ல உதவிகள் உக்ரைனுக்கு பெருமளவில் வருதா என்ன இதுங்கெல்லாம் பார்த்தலாம். ஏன்னா இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணதா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மீடியாக்கள் தரப்புல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு போகக்கூடிய அதிக அளவிலான ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயில நாம் பார்த்துருப்போம். என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றதை அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.